ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 முடிவுக்கு வரப்போகுது. ஃபைனல் மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எல்லா விஷயங்களுமே இதில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி வந்து இந்த ஆன்லைன் கேமிங்கில் வந்து உங்களுக்கு நிறையா குழப்பங்கள் வந்து போய் கொண்டு இருக்கிறது. அதை பற்றி வந்து ஏதாவது தெளிவான டீட்டெயில்ஸ் எதுவும் கிடச்சிது அப்படின்னா டெலகிராமில் நான் உங்களுக்கு சீக்கிரம் அப்டேட் பண்ணுவேன். எதுவும் பிக் மேட்டர் எதுவும் நடந்துச்சுன்னா வீடியோவும் போடுவேன் அந்த சேனல்லே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது முக்கியமான மேட்சஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ லீக்ஸ் வந்து மறுபடியும் ட்ரீம் 11 இப்போ குறைச்சிட்டாங்க அதை. ஆனால் எல்லாம் இந்த ஜிஎஸ்டி கேஸ்லாம் முடிஞ்சு பிரச்சனை சால்வ் ஆகி நல்ல அமௌண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இல்லை வேறு எதுவும் ஆப்பில் வந்து நல்ல ப்ரைஸஸ் இருக்குது அப்படின்னா முக்கியமான மேட்ச்சுக்கு அனாலிசிஸ் வீடியோவும் நான் போடுறேன். ஸோ நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் முக்கியமான மேட்சஸ் வரப்போ எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுருவேன். ஏன்னா ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கண்டினியூஸாக டெய்லி மேட்சஸ் இருக்காது, ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்காது. பைலேட்ரல் சீரீஸ் இருக்கும். இங்கே இந்தியா அங்கே டூர் போவாங்க, இல்லை அவங்க இங்கே டூர் வருவாங்க. அந்த மாதிரி மேட்சஸ் இருக்கும். அதுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கு சேனல் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹை பாயிண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அது வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸில் எதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஃபைனல் மேட்ச்சு கண்டிப்பாக ஸ்டேடியம் ஃபில் ஆகும். இதுக்கு முன்னாடி இங்கே ஆர்சிபி ப்ளே பண்ண மேட்ச்சில் இவமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிக்கெட்டுமே சோல்ட் ஆகி கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலே ஃபேன்ஸ் வந்து உட்காந்து பார்த்துருக்காங்க. இது ஃபைனல் வேறு. கண்டிப்பாக இதுக்கு மேலே அவங்க கெப்பாசிட்டி வந்து ஃபில் ஆகிரும்னு நான் நினைக்கிறேன். பயங்கர இதுவாக பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பிச் டைப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரூ பேஸு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு. ஸோ இந்த வென்யூவில் இருக்கக்கூடிய பிச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி. இந்த பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ்லாம் கம்மி. எல்லா பிச்சுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் கேட்டால் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ மேசிவாக இருக்கும். டைமென்ஷன்ஸில் பெரிய கிரவுண்டு கொஞ்சம். ஸோ அப்படியே இருந்தாலும் பால் சூப்பராக வந்து இந்த பழைய மேட்ச்சில் வந்து ட்ராவல் ஆகும், 6 போகும், நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு டாக்டிக்கல் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமென்ஷன்ஸ் பெருசாக இருக்குது. வெளியில் போகிற பால் கூட வந்து கையில் உட்காரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 185 195 வரைக்கும் போகும். டியூ ஃபேக்ட்ரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ சேசிங் ஃப்ரெண்ட்லி தான். வின் த டாஸ் அண்ட் பவுல் ஃபர்ஸ்ட் தான் ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. பேசஸ் வந்து 65% விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 35% விக்கெட் மட்டுமே வந்து வாங்கியிருக்காங்க. எந்த பிச்சு யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த பிச்சில் வந்து இந்த வருஷம் நடந்த மேட்ச்சுகள் எல்லாமே டீட்டெயில்ஸு நாளைக்கு தான் வந்து வரும். நாளைக்கு வந்தோடனே அதை நான் டெலகிராமில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிச்சு கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரூ பேஸ் இருக்கும், கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ் அண்ட் கேரி இருக்கும், பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லாவே இதாக இருக்கும். ஏர் ரேடாக கொஞ்சம் வந்து நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸு கேரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ புவனேஸ்வர் குமார்லாம் எல்லா ஃப்ளாட் ட்ராக்காகவே இருந்தாலும் அவங்க கொஞ்சம் டீவியேட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ அவருக்கு ஸ்லைட் ஒரு மாய்ஸ்டர் இருந்தால் கூட போதும், டீவியேட் பண்ணுவார். ஸோ பேட்டர்ஸ் அதே மாதிரி சிராஜுமே இந்த வென்யூலாம் நிறைய மேட்ச் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ரவாடாவுமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் வந்து ஜிடிக்கும் எம்ஐக்கும் நடந்த மேட்ச்சில் வந்து பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறப்ப பேட்டிங் பேரடைஸ் தான். நல்ல ஒரு ஸ்டீம் பவுன்ஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் வந்து அக்யூரஸியாக போடணும். இப்போ வந்து அப்படி போடக்கூடிய பவுலர்ஸ் பெருசாக வந்து யாரும் இல்லை. ரஷீத் கானு பயங்கரமாக அடி வாங்குறாரு இந்த டைமில். எப்போயாவது ஸ்பெசிஃபிக்காக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பிளேயிங் 11 பார்த்துக்கலாம். விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், தேவ்தத் படிக்கல், ரஜத் படிதார், குர்னல் பாண்டியா, டிம் டேவிட், சித்தேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹாசில்வுட், ஜாக்கப் டஃபி, ரஷிக் தாரு, அதுக்கப்புறம் நொமாரி ஷெட்பர்ட் இம்பேக்டாக உள்ளே வரலாம். ஸோ ஃபில் சால்ட்டை பற்றின தகவல்கள் எதுவும் இல்லை. அவர் வந்து டக் அவுட்டில் வந்து இருந்தார் போன மேட்ச்சு. பட் உள்ளே ப்ளே பண்ணுவாரா, அவரோட இன்ஜுரி முழுமையாக 100% ஃபிட் ஆகிட்டாருன்றது தெரியல. பார்க்கலாம். ப்ளே பண்ணால் இன்னுமே அவங்க ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஜாக்கப் பத்தல் ட்ரை பண்ணாங்க, அவர் ஃபெயில் ஆகிட்டே இருந்தார். வெங்கடேஷ் ஐயருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவர் கிளிக் ஆனார், அவரை வந்து வச்சுக்கிட்டாங்க. இங்கே ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன், சுக்மன் கில், ஜாஸ் பட்லர், நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ரஷித் கான், ராகுல் தெவாட்டியா, கைஸ்வர் ரவாடா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, சாய் கிஷோர், இதான் அவங்களே 11 வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் இந்த டீமை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம். அதுக்கப்புறம் டக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையுமே வந்து பார்த்துருவோம். டீமை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் டீமுமே அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து தான். ஸோ விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், தேவ்தத் படிக்கல், ரஜத் படிதார், குர்னல் பாண்டியா ஒரு
ஹைலைட்டடான பிளேயர், ஒரு எப்படி சொல்கிறதுனா அண்டர் ரேட்டட் பிளேயர்னு சொல்லலாம். எல்லாருமே மேலே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ சடனாக வந்து குர்னல் பாண்டியா எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த பிளேஸை. ஸோ அப்போ டிம் டேவிட்டு, ஜித்தேஷ் சர்மா எல்லாருமே வந்து ஒரு சொல்லிகிட்டே போகலாம். யார் வேணால் அதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். யார் ஃப்ளாப் ஆனாலும் இன்னொருத்தவங்க வந்து தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த பிளேஸை வந்து எடுத்து கொண்டு போய் ரன்கள் அடித்து கொண்டு போயிடுவாங்க. அதேமாதிரி பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஜாக்கப் டஃபி உள்ளாக்கிட்டான். ஜாக்கப் டஃபி, ஹாசில்வுட், புவனேஸ்வர் குமார், ரசிக் தார்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இதுவே இருக்குது. ரொமாரி செப்ரலுக்கு பதிலாக ஸ்பின்னு வேணும்னா சுயா சர்மாவையும் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஆல்ரெடி குர்னல் பாண்டியாவும் இருக்கார் ஸ்பின்னுக்கு. ஸோ ஒரு டோட்டலாக ஒரு பயங்கரமான ஒரு பெஸ்ட்டு டீமாக தெரியுறாங்க. அதே பக்கம் இந்த பக்கம் ஜிடிக்கு வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியில் ஒரு டாப் 3 வச்சு மட்டுமே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பெருசாக வின்னும் பண்ண முடியல. ஆனால் அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர், அதாவது கிளென் பிலிப்ஸை ட்ரை பண்ணாங்க. அவர் ஃப்ளாப் ஆகிட்டே இருந்தனால ஜேசன் ஹோல்டரை உள்ளே கொண்டு வந்து அவர் பவுலிங்கில் பேட்டிங்கோட அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணி விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். ஸோ அவர் வந்து பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றப்ப ஓரளவுக்கு ஒரு 50% இருந்த டீமை வந்து ஒரு 80% கொண்டு வந்தாங்க. பட் இன்னுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜிடி வந்துட்டு ஒரு 100% ஆர்சிபி மாதிரி ஒரு பெஸ்ட் டீமாக இன்னும் வரல. இவங்க வந்து ஒரு 100% டீமாக இருக்காங்க. இவங்க ஒரு 80% டீமாக இருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இன்கேஸ் இது இவங்களுடைய ஹோம் கிரவுண்டு தான், அகமதாபாத் தான், சுக்மன் கில், சாய் சுதர்சன் பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. சுக்மன் கில் இருக்கிறதுலே அவருடைய ஹை ஃபார்மில் வந்து இருக்கார். மோஸ்ட்லி எல்லா ஐபிஎல்லையுமே சுக்மன் கில் வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் இருக்கார் சொல்லலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் சப்போஸ் புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட், ஜாக்கப் டஃபி இவங்கெல்லாம் வந்து டாப் 3 எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிஷாந்த் சிந்து என்னதான் இருந்தாலும் ஒரு அன்கேப்டு இந்த வருஷம் தான் வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. பெருசாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. வாஷிங்டன் சுந்தர் ஸ்பெசிஃபிக்காக அதாவது எப்பயாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணுறாரு. ஸோ பெருசாக வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது. ஜேசன் ஹோல்டர் பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. பேட்டிங்கில் பெருசாக வந்து எதுவும் பண்ணலை. ரஷித் கான் சொல்லவே தேவையில்லை, அவரை வந்து போட்டு பொழக்கிறாங்க. பெருசாக எதுவும் இல்லை. ராகுல் தெவட்டியா கொஞ்சம் அதிக ஓவர்ஸ் கிடைக்கிறப்ப மேட்சை வந்து கொண்டு போகிறாரு. ஸோ அப்போது இந்த டீமே ஒரு அன்சர்டன் டீமாக தான் வந்து தெரியுது, உடையுது. ஸோ கொலாப்ஸ் ஆகிற ஒரு டீமாக தான் வந்து மேலேருந்து நமக்கு தெரியுது. நம்ம இந்த டீமில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது யார்? சாய் சுதர்சன், சுக்மன் கில், ஜாஸ் பட்லர். கீழே இருக்க 2 பேர்த்த நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அதேமாதிரி ராகுல் தேவட்டியாவும் கான்சென்ட்ரேஷன் கிடையாது. ஸோ ஜேசன் ஹோல்டர் பவுலிங்க்கு தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம். கீழே பவுலிங்கே ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க. அவ்வளோதான் ஜிடியோட டீம். ஸோ ஆர்சிபி தான் இன்னுமே ஒரு பெஸ்ட் டீமாக இருக்காங்க. பட் ஜிடியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, போன மேட்ச் நடந்த மாதிரி மேலே டாப் 3 ஃப்ளாப் ஆகாமல் பார்ட்னர்ஷிப் போட்டு பயங்கரமாக அடித்தாங்கன்னா பவுலிங் நல்லா வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து வின்னு. அப்படி இவங்களுடைய சவாலே ஆர்சிபியோட நோக்கமே என்னவாக இருக்கும் அப்படின்னா டாப் 3 தூக்கிட்டா ஜிடி முடிஞ்சு. ஸோ அதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி டீம் ஃபார்ம் நோட்டம்ன்றதை பார்த்துலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு இந்த வென்யூவில் பயங்கரமான ஆவரேஜ் இருக்குது. ரஜத் படிதாரும் அந்த அளவுக்கு வந்து ஆவரேஜ் வச்சுருக்காரு. கம்மி பால்ஸில் அதிக ரன்கள் கம்மியான மேட்சஸில் அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஆவரேஜ் அப்போ தான் வந்து இந்த ஆவரேஜ்ன்றது ஒரு ட்ரிபிள் டிஜிட்லாம் அது போகும். ஸோ இங்கே ராகுல் திவாட்டியாவும் ரீசெண்டாக இந்த வென்யூவில் அவருடைய ஆவரேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஆவரேஜ் இருக்குது. கைஸ்வரா படாவும் நல்ல ஆவரேஜ் இருக்காரு. ஸோ ஜிடியோட வீக்னஸை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் பவர் பிளேயில் பெரிய ட்ரபுளாக இருப்பார். அவரை தப்பிச்சாகணும். தப்பிச்சா தான் வந்து ஜிடி வின் பண்ணுவாங்க. அப்படி தப்பிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து ஆர்சிபி கப் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஜிடிக்கு ஒரு சவாலாக இருக்கும். இங்கே வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ரஷித் கானுக்கு நிறையா பேட்டில் இருக்குது ஆர்சிபி பிளேயர்ஸோட. பட் ரஷித் கான் இருக்க ஃபார்முக்கு அதுவுமே இப்போது ஆர்சிபிக்கு ஃபேவரபுளாக மாறுது. ரஷித் கான் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ ரொம்ப கம்மியான ஃபியூ மேட்சஸில் மட்டுமே விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு இந்த சீசன் முழுக்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம். அதிகபட்ச ஸ்டாட்ஸ் இருக்க ஒரு 5 பிளேயர் டாப் 5 யாருன்னா விராட் கோலி, ரஜத் படிதா, ஜாக்கப் டஃபி, ராகுல் தேவட்டியா, கைசோர் அபாடா. ஸோ இந்த மேட்ச் நீங்கள் வந்து ஜிடி ஒரு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. நிறைய காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுவீங்க. அப்போ இந்த காம்பினேஷனுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னென்னா ஜிடியோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கனுக்குள்ளே அவங்க வின் பண்ணுறாங்களோ லாஸ் பண்ணுறாங்களோ அது ரெண்டாவது. ஆனால் வந்து ராகுல் தெவட்டியா தான் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுடைய பேட்டிங் கொலாப்ஸ் ஆனால். ஸோ ஒரு மேட்ச் ஆல்ரெடி நடந்துச்சு. ராகுல் தெவட்டியா மேட்ச்சை கொஞ்சம் ஒரு அதிக ரன்கள் வந்து கொண்டு போனது அது இவங்க கூட தான் நினைக்கிறேன். குவாலிஃபயர் 1 தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் 24, 19, அதுக்கப்புறம் தேவதர் படிக்கல் 36, 30, ரஜத் படிதார் 34, 93, குர்னல் பாண்டியா 18 ரன் ஆவரேஜ், 1.1 விக்கெட் ஆவரேஜ், 43 ரன்கள் ஆவரேஜ். அகமதாபாத்தில் அவருடைய ஹோம் கிரவுண்டும் கூட, குஜராத் தானே அவங்கெல்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் ஆவரேஜுமே வந்து வச்சுருக்காரு. டிம் டேவிட் 27, 4 ரன் ஆவரேஜ் தான் இருக்குது இந்த வென்யூவில். ஸோ ஜித்தேஷ் சர்மா 21, 15,
அப்புறம் புவனேஸ்வர் குமார் 1.5 2 பாயிண்ட் விக்கெட் ஆவரேஜ் இருக்கார் அந்த வென்யூவில். ஜாஷ் ஹசல்வுட் 1.6 1.0. ஜாக்கப் டஃபி 1.2 3.0 விக்கெட் 3 விக்கெட் ஆவரேஜ் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் அவர் ப்ளே பண்ணுறப்ப 3 விக்கெட் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆவரேஜ் வந்து 3 விக்கெட் இருக்குது. ரசிக் சலார்தார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.3 அவருமே 2 விக்கெட் ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு சாய் சுதர்சனுக்கு 53 55, சுக்மன் கில் 38 42, ஜாஸ் பட்லர் 37 29. ஸோ அப்படியே ட்ராப் டவுன் ஆகும். நிஷாந்த் சிந்து 12 5, ஆஷினி சுந்தர் 16 ரன் ஆவரேஜ். விக்கெட் ஆவரேஜ் பெருசாக கிடையாது, ரன்கள் ஆவரேஜும் பெருசாக இல்லை. ஜேசன் ஹோல்டர் 1.2 விக்கெட் ஆவரேஜ், மறுபடியும் வந்து 2 விக்கெட் ஆவரேஜ் வந்து இந்த வென்யூலேயே வச்சுருக்காரு. நல்ல ஒரு விக்கெட் ஆவரேஜ், நல்ல ஒரு பவுலிங் இருக்குதுன்னு சொல்லலாம் ஜிடிகிட்ட. பேட்டிங் தான் அந்த டாப் 3 மட்டுமே வந்து நம்பியிருக்காங்க. ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் 1.1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இங்கேயுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக வந்து விக்கெட்ஸ் இல்லாதனால ஆவரேஜ்ன்றது பெரிய லெவலில் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்ற நம்ம வச்சுக்கலாம். ராகுல் தெவாட்டியா 29 68 ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஸோ ரீசெண்ட் மேட்சஸில் ஹெட்லேயும் சரி வென்யூலையும் சரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கைஸ்வர் ரபாடா 1.5 அவர் 2 விக்கெட் ஆவரேஜ். சிராஜ் 1.2 1.4 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. பிரசித் கிருஷ்ணா 1.0 1.0. ஸோ போன சீசன் பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா பயங்கரமான விக்கெட் ஆவரேஜ் இருந்துச்சு. விக்கெட் மேலே விக்கெட் எடுத்து தள்ளிகிட்டே இருந்தார். பட் இந்த சீசன் அப்படியே ட்ராப் டவுன் இருக்கார். பெருசாக விக்கெட் எதுவுமே இல்லை. சாய் கிஷோருக்கும் 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது இந்த வென்யூவில். இதுதான் வந்து பிளேயருக்கான ஸ்டாட்ஸு. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்டாட்ஸு இந்த ஹெட் டு ஹெட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸில் புவனேஸ்வர் குமாரும் ஜாக்கப் டஃபியும் இந்த மேட்ச் வந்து ஆர்சிபிக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே பேசஸ் தான் 65% விக்கெட்டுமே வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் கைஸ்வர் ரபாடாவும் ஜேசன் ஹோல்டரும் ஒரு முக்கியமான பவுலர்ஸாக இருப்பாங்க ஜிடிக்கு. ஸோ 2 பேருக்குமே பவுலிங் பலமாக தான் இருக்குது, பேட்டிங்குமே பலமாக தான் இருக்குது. ஜிடியோட ஒரே வீக்னஸை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்சிபி டாப் 3 அவுட் ஆனாலுமே கடைசி வரைக்கும் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கான ஆட்கள் வந்து இருக்காங்க சொல்லிக்கிற அளவுக்கு. அதாவது உங்களுக்கு டாப் 3னா விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், தேவதத் படிக்கல், அதுக்கப்புறம் ரஜத் படிதார், ஜித்தேஷ் சர்மா, குர்னல் பாண்டியா, டிம் டேவிட்னு நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இவ்வளோ பேர்கள் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி வந்து ஜித்தேஷ் சர்மா மட்டும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக பண்ணலை. பட் அவர் லாஸ்ட்டில் தான் வந்து பேட்டிங் வருவார். ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன், சுக்மன் கில், ஜாஸ் பட்லர் அவுட் ஆன மேட்ச் நீங்கள் எடுத்து பாருங்கள், பெருசாக அவங்களால பெர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்க முடியாது. அதுதான் நான் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸாக சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா டாப் 3 பேட்டிங் ஈக்குவல் தான். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப பவுலிங்குமே நல்ல பவுலிங் தான் 2 டீமுமே வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ ஹெட் ஓவராலாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஆர்சிபி 12 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஜிடி 8 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 5 மீட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆர்சிபி 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க, 4 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம் அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு அவங்களுடைய க்ரௌட் சப்போர்ட் வந்து ஜிடிக்கு இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். பட் அங்கே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுமே அதிகமான இருந்ததாக போன மேட்ச் இங்கே இந்த அகமதாபாத் ஸ்டேடியமில் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு டிக்கெட் அதிகமாக ஃபில் ஆன மாதிரி வந்து டிவியில் வந்து சொன்னாங்க, அதே மாதிரி காமிச்சாங்க. அதில் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுமே அதிகமாக தான் இருந்தாங்க. ஸோ 2 டீமுக்குமே ஈக்குவல் சப்போர்ட் தான் வந்து இருக்க போகுது. என்ன அது குஜராத்தில் நடக்கிறதுனால ஹோம் க்ரௌட் இன்னுமே வந்து அந்த ஹோம் டவுன் க்ரௌடு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது குஜராத்துக்கு கொஞ்சம் ஃபேவரட்டியாக இருக்கும். மென்டலேஜை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு தான் நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, போன மேட்ச் ஜிடி அவ்வளோ படுதோல்வி ஆர்சிபி எகென்ஸ்டாக அடைஞ்சதுக்கு காரணம் அவங்களுடைய ஒஸ்ட்டு ஃபீல்டிங். ஸோ ஃபீல்டிங் ரொம்ப மொக்கையாக பண்ணாங்க. அதனால தான் வந்து அவ்வளோ ரன்கள் கொடுத்தாங்க. சில கேச்சஸ் பிடிச்சிருந்தா அந்த கேச்சஸ் வந்து கண்டிப்பாக அந்த ரன்களை குறைச்சிருக்கும். அப்போ பேட்டிங்கில் ப்ரெஷர் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி இருக்க முடியும். அந்த ப்ரெஷரே அவங்களுக்கு அந்த 250ன்ற ப்ரெஷரே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அடியாக வந்து விழுந்தது. ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்கன்னா எப்போவுமே எனக்குமே அந்த ஒரு இது இருக்கும், ஒரு கேட்சை விட்டால் மேட்ச் மாறிடும். ஒரு 10 ரனில் ஒரு பேட்டருக்கு கேட்சை விட்டாங்கன்னா ஒரு 100 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. நிறையா பேர் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மேட்சே வந்து கையை விட்டு ஒரு கேட்சினால அந்த மேட்சே கையை விட்டு அப்படியே வேறு டீம் கையில் வின்னிங் போகிறதுன்றது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபீல்டிங்கிறது சின்ன விஷயம் தான் கேட்சுன்றது, பட் ஸ்டில் அது கரெக்டாக பண்ணால் தான் பெரிய விஷயம் வந்து. ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துலாம். சுக்மன் கில், ஜாஸ் பட்லருக்கும் புவனேஸ்வர் குமாருக்கும் ஒரு மேட்சப் இருக்குது. அதுக்கப்புறம் விராட் கோலி, ரஜத் படிதார் விசஸ் ரஷித் கானுக்கு ஒரு மேட்சப் இருக்குது. இதுதான் இதோடைய இந்த மேட்சோடைய முக்கிய மேட்சப்ஸு. ஸோ இப்போ நம்ம கீ பேட்டில்ஸில் யார் எத்தனை டைம் யாருக்கு அவுட் ஆயிருக்கான்றதை பார்த்துருவோம். ஜாஸ் பட்லரை இது வரைக்கும் புவனேஸ்வர் குமார் 5 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய பேட்டிலாக தான் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் புவனேஸ்வர் குமாருக்கு தான். அதுக்கப்புறம் விராட் கோலிக்கும் ரஷித் கானுக்கும் பேட்டில் இருக்குது. ரஷித் கான் விராட் கோலியை 3 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ அது வந்து ரஷீத் கானுக்கு தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. சுக்மன் கில் விசஸ் புவனேஸ்வர் குமார் 3 டைம் எடுத்திருக்காரு. அதுலேயுமே புவனேஸ்வர் குமாருக்கு தான் அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் படிதாரா ரஷீத் கான் 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. இதில் வந்து ரஷீத் கானுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ சிராஜ் வந்து விராட் கோலியை 2 டைம் எடுத்திருக்காரு. இது ஓப்பனிங் பேட்டில், இதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுக்மன் கில் விசஸ் புவனேஸ்வர் குமார், அதுவுமே வந்து ஓப்பனிங் பேட்டில். அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், குர்னல் பாண்டியாவுக்கு சாய் சுதர்சன் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த 6 பேட்டில்ன்றது முக்கியமாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ஓப்பனிங் பேட்டில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்குறப்போ சுக்மன் கில் விசஸ் புவனேஸ்வர் குமார். ஸோ பிச்சை பார்ப்போம், பிச்சை பார்த்து கொஞ்சம் டீவியேஷன்ஸ்லாம் இருக்கும், ஒரு பவுலிங் கொஞ்சம் நியூட்ரலான இருக்குது அப்படின்ற பட்சத்தில் புவனேஸ்வர் குமார் பக்கம் போகிறது, சுக்மன் கில்லை ட்ராப் பண்ணுறது நமக்கு பெட்டராக இருக்கும். இல்லை எப்பயும் போல் ஃப்ளாட் ட்ராக்லாம் அடிக்க முடியும் அப்படின்றப்ப சுக்மன் கில்லுடைய ஃப்ளாப் ரேட் கம்மியாகும். அப்போ அவருக்கு ஃபார்முக்கு கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு பெரிய கேப்டன் வைசியில் வைக்கிறது பெட்டராக இருக்கும். விராட் கோலியும் அதே தான். ஸோ அவங்களுக்குமே சிராஜுக்கு ஒரு ஓப்பனிங் பேட்டில் இருக்குது. ஸோ அது எந்த பிச்சு பொறுத்த மட்டும்தான் நம்ம பேட்டருக்கு போகிறதா பவுலருக்கு போகிறதா டிசைட் பண்ண முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த மேட்சுமே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் தருவாங்க. ஹை ஸ்கோரிங்காக போகும். அதை எந்த டீம் சேஸ் பண்ணி ஒரு மேட்ச் த்ரில்லிங்காக கடைசி வரைக்கும் பயங்கரமாக போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. 2 டீமுமே வந்து நல்ல ஒரு சாலிடாக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் போன 2 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 இருக்கட்டும், எலிமினேட்டராக இருக்கட்டும், குவாலிஃபயர் 2 இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து மேட்ச் இருந்திருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பாக த்ரில்லிங்காக தான் போகும்னு நினைக்கிறேன். ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அன்லஸ் இந்த ஜிடியோட டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனாங்கன்னா மேட்ச் வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், ஒன் சைடடாகவும் போயிடும் ஆர்சிபிக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக அவங்களுமே நோட் பண்ணிட்டு வருவாங்க. அதேமாதிரி சாய் சுதர்சன் 2 மேட்சாக ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஹிட் விக்கெட் ஆகிட்டே இருக்கார். பேட்டை ஒரு ஷாட் அடிக்கிறாரு, அது 4 போகுது, பேட்டை இப்படி ஸ்விங் பண்ணுறப்ப அது போய் ஸ்டெம்பில் அடிக்குது. அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த ஜிடிஆர் இருக்கட்டும், அதில் வந்து சாய் சுதர்சன், ஆர்ஆரில் வைபவ் சூர்யவன்ஷி 2 பேருமே கடந்த 2 மேட்ச் அவங்க ப்ளே பண்ண 2 மேட்ச்லையுமே ஒரே மாதிரி வந்து அவுட் ஆகிருக்காங்க. அது பயங்கரமான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ 2 பேருமே அவர் வந்து 2 மேட்சாக ஹிட் விக்கெட்டு, வைபவ் சூர்யவன்ஷி 2 மேட்சாக 96, 97 அடித்து அதே மாதிரி அந்த தேர்ட் மேனில் பின்னாடி 6 அடிக்கிறேன்னு சொல்லி கையில் போய் வந்து கேட்ச் மாட்டி அவுட்டுன்றது ஆயிருக்காங்க. ஸோ ஃபேண்டசி டீம் சான்ஸ் பார்த்துக்கலாம். ஜாஸ் பட்லர், விராட் கோலி, ரஜத் படிதார், சாய் சுதர்சன், சுக்மன் கில், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாக்கப் டஃபி, கைசோர் ரபாடா, ரஷீத் கான், அப்புறம் ஜேசன் ஹோல்டரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்டியல் பிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ராகுல் தேவாட்டியா, ரஷிக் தாரை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்டியல் இதுவாக இருக்கும். இப்போ நம்ம கேப்டன் வைசி ஸ்ட்ராட்டஜின்ற பார்த்துக்கலாம். இந்த இதில் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ரஜத் படிதார் தான் வந்து கேப்டன் வைசி. டியூ டு பயங்கரமான ஆவரேஜ்ன்றது இருக்குது. இன்னும் நிறையா கேப்டன் வைசி இருக்குது, நான் அதையுமே வந்து சொல்கிறேன். ஸோ விராட் கோலி கேப்டன், வைஸ் கேப்டன் ரஜத் படிதாரா. இப்போ இன்கேஸ் ஆர்சிபிக்கு ஒன் சைடாக போகும், ஒரு குவாலிஃபயர் 1 மாதிரி போகும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதுக்கு வந்து இப்போது ஆர்சிபி ஒரு ஃபஸ்ட் பேட் பண்ணணும். ஃபஸ்ட் பேட் பண்ணி, ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ரஜத் படிதார்னாலையும் அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ண முடியும், விராட் கோலினாலையும் அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ண முடியும். சப்போஸ் ஒன் சைடாக போனாலுமே இப்போது ஜிடி ஃபஸ்ட் பேட் பண்ணி டாப் 3 ஃப்ளாப் ஆகி கம்மி ரன்களில் அவங்கள சுட்டிட்டாங்க அப்படின்னா சேசிங்கில் ஓப்பனிங் அண்ட் டாப் 3 வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால் ஃபஸ்ட் பேட்டிங்னா இந்த கேப்டன் வைசியை ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ அதிகபட்சமாக கேப்டன் வைசி காம்பினேஷன் ஒரு ஒர்க் அவுட் ஆகிற கேப்டன் வைசி காம்பினேஷன் தான். ஸோ பெருசாக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே ஸ்டார் பிளேயர்ஸாக இருக்காங்க. இப்போ எல்லா பிச்சஸுமே பேட்டிங் பிச்சஸாக தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப சுக்மன் கில், சாய் சுதர்சன், ரஜத் படிதார், விராட் கோலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கடேஷ் ஐயர், இந்த டாப் 3க்குள்ளேயே அவங்களுடைய கேப்டன் வைசியாக வைக்கிறது பேட்டிங் பிச்சஸில் ஒரு சூட்டபுளான ஒரு இதுவாக இருக்கும். அன்லஸ் அந்த பேட்டிங்லேருந்து கொஞ்சம் ட்ராப் டவுன் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்ட்டே காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹைலி ரேட்டட் பெர்ஃபார்மர்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு ஜேசன் ஹோல்டர், கைசோர் ரபாடா, அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், குர்னல் பாண்டியா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறப்ப குர்னல் பாண்டியா வந்து நல்ல சாய்ஸாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி லோவர் ஆர்டரில் பேட்டிங் வரக்கூடிய ராகுல் தெவாட்டியா, டிம் டேவிட், இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு கேப்டன் வைசி காம்பினேஷன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரீ லீக்ஸ்னால நிறையா காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுவீங்க, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்சிபி தான் தன்னுடைய 2வது கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 54%. அனாலிசிஸ் படி, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாட்ஸ் படி, இப்போ பிளேயர்ஸ் ஃபார்ம் எல்லாமே பார்த்தோம்ல இந்த வீடியோவில், அதன்படி வந்து 54% இவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, 46% ஜிடிக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் மேட்ச் யார் வின் பண்ணுறாங்க, ஐபிஎல் 2026 டைட்டில் யார் வின் பண்ணுறா. இவங்க வந்து 2வது டைமாக டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ட்ராஃபியை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஜிடி ஆல்ரெடி ஒரு டைம் ஹர்திக் பாண்டியா தலைமையில் கப் அடிச்சிருக்காங்க. இப்போ சுக்மன் கில் தலைமையில் கப் அடிக்கிறாங்களான்றதையும்
பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக போகும். இதான் நம்ம அனலைசிஸ். வீடியோ லைக் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கனெக்ட்லேயே இருக்கலாம். ஐபிஎல் வந்து முடிய போகுது. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். எனி ஒரு நியூஸ் வந்தாலும் நான் வீடியோஸ் போடுவேன். அதே மாதிரி நான் சொல்லி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பைலேட்ரல் இந்தியா மேட்சஸ் அந்த மாதிரி வரப்போ ஃப்ரீலிக்ஸுமே நல்லா பிரம்மாண்டமாக வந்துருச்சு அப்படின்றப்போ நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை வந்து எனக்கு டெலகிராம்லேயும் மெசேஜ் பண்ணலாம். சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அனலைசிஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.